சொன்ன சத்தியம் தப்பு தான். ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அப்பா முன்னாடி என்ன பண்ணன்னு தெரியல. நான் செஞ்சது சரியா தப்பான கூட எனக்கு தெரியல. குலசாமிங்கிறது குலத்தை வாழ வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா நான் ஜோதியை கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும். எங்கள் கல்யாணம் நடக்கலைன்னா 2 குடும்பத்துக்கும் பகை என்றைக்கும் தீராது. உன்னோட பிள்ளைங்க நாங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் தலைக்கணும்னா நான் ஜோதி கழுத்தில் தாலி கட்டணும். அதுக்கு உன்னோட சம்மதம் தான் எனக்கு வேணும். எனக்கும் ஜோதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வை. இதில் ஒரு இதில் திருநீரும் இன்னொரு இதில் குங்குமமும் இருக்கு. நீ எனக்கு குங்குமத்தை கொடுத்தேன்னா ஜோதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிச்சதை நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா நான் ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெயமா, ஒரு காஃபி கொண்டா. அண்ணே, எனக்கு இப்பதான் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்கு. என் மருமகே என் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு நம்ம கொலச்சாமி முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நல்லபடியா இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு சந்தோஷமா நான் கண்ணை மூடிடணுனே, அதான் என்னோட ஆசை. நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு இல்லனே, ரொம்ப வருஷம் நினைச்சிருந்தது இப்ப நிறைவேறி இருக்குனே. இப்பதானே நிம்மதியா இருக்கு. நீயும் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் தான் நான் அதெல்லாம் செய்யறேன். நீயும் என் குலசாமி தானே. என்னது? இந்த பாரு, நீ என் கூட பிறந்த பொறப்பு. இது என்னோட கடமை சரசு. சும்மா அழுதுகிட்டு. ஜெயமா, கார்த்தி எங்க இருக்கா? உன்னை வர சொல்லு. கார்த்தி, கார்த்தி, கார்த்தி. என்ன என்ன தேடிட்டு இருக்க? அதெல்லாம் லோடெல்லாம் அப்பயே அனுப்பிச்சு விட்டேன். கார்த்தி, பத்திரிகை எல்லாம் அடிச்சு பண்டல் பண்டலா இருக்கு. நீ எங்கட ஊர் சுத்திட்டு இருக்க? கொடுக்கணும்ல. அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் அப்படி இப்படின்னு 18 கிராமத்துக்கு பத்திரிகை கொடுக்கணும்டா. இந்த கல்யாணம் தடபுடலா நடக்கணும்.
ஊர்க்காரங்க எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை கொடு. ஓ ஆ, ஆ, அதுக்கு வர வேண்டிய ஆட்கள்லாம் வரணும்ல. ஆ? என்னம்மா அவங்கள வர சொல்லுங்க. நான் இப்பயே கிளம்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே மறுபடியும் மருமக அந்த ஜோதியை தானே சொல்லுது. அம்மா பத்தியா அத்தை ஏதோ காதுல ஓதுது. அவ கிடக்காடா, உங்க அப்பா ஒரு அப்பாவி, என்ன நடக்குதுன்னே தெரியாம தலையாட்டிக்கிட்டு இருப்பாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏண்டா அதுக்கு நீயே ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? அது வீட்டில் பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளே பேசின மரியாதை இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. சரி சரி வர சொல்றேன். ஆனா ஒழுங்கா பத்திரிக்கையை கொடுத்துட்டு கல்யாண வேலையை மட்டும் நீ பார்க்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இது அது என்னன்னு ஃபாலோ பண்ணிக்கோமா. வர்றேன். அதே சொல்லிட்டான்ல. அண்ணே என்னன்னு இது? என்னம்மா பண்ணி தொலைறது? உனக்கே தெரியும், இந்த பையன் அவளால் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுப்போம். நீ சொன்னா சரிதானே. கல்யாணம் முடிஞ்ச உடனே பாரு, பொண்டாட்டி பேச்சை கேட்டு பொட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பான். நீ சொன்ன மாதிரி நடந்த நல்லது தானே. இந்த நேரத்துல எதுக்கு மாமா கூப்பிடுறாரு? ஹலோ ஜோதி, சொல்லுங்க மாமா. மறுபடியும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. ஐயோ, என்ன மாமா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அதாம்மா, கார்த்தி பையன் வழக்கம் போல நீ வரலன்னா பத்திரிக்கை கொடுக்க போக மாட்டேன்னு ரொம்ப முரண்டு பிடிக்கிறான். மறுபடியும்மா? நீ உன்னால முடிஞ்ச உதவியெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. அதுக்கு உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிகிற வரைக்கும் நீதாமா இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியெல்லாம் எனக்கு செய்யணும். பெரியவங்க நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறப்போ என்னால மறுக்க முடியல மாமா. நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி சொன்னமா. சரிங்க மாமா. மாமா என்ன பண்றது? என்னன்னு சொல்லிட்டு போறது? பாட்டி வேற கீழே உட்கார்ந்துருக்காங்க. மாரி குழந்தைக்கு கால் பண்ணலாம். யார் இந்த நேரத்துல ஃபோன் பண்றாங்க? மேடம், சொல்லுங்க மேடம். மாரி குழந்தை, நீ எங்க இருந்தாலும் சரி, இன்னும் 10 நிமிஷத்துல என் வீட்டுல இருக்கணும், சரியா? எதுக்கு மேடம்? இங்க பாரு, ஏன் எதுக்குன்னுலாம் கேள்வி கேட்காது. ஏதோ பிளான் பண்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும். நீ எங்க வந்து என்ன கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போ, சரியா? ஓஹோ, நீங்க வழக்கம் போல திருட்டுத்தனமா உங்க மாமா பார்க்க தானே போறீங்க. சீக்கிரம் வா. சரிங்க மேடம், இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். சீக்கிரம் வா. ஓகே மேடம், ஓகே மேடம். சித்ரா, சித்ரா மாத்திரை கொண்டா. அந்த வரேன் பாட்டி. நேரமாவது பாரு. எழுத்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுப்பா, பார்த்து பேசிட்டேன். எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அதைத்தான் நான் சொல்லுவேன். சரி. அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் அவங்கள சந்திக்க வச்சுட்டு இங்க எதுவுமே தெரியாத மாதிரி இவங்களுக்கு காஃபி கொடுக்குறியா? ஏத்தா, மாத்திரை கொடுக்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கவ?
இதோ பாட்டி தரேன். இன்னொன்னு மாத்திரையா சாப்பிடுற? இப்ப பாரு உன் பிபி எப்படி ஏத்துறேன்னு. என்னங்க, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சரி, நான் போகும்போது கூட்டு போறேன். நேத்து உங்க அம்மாவையும் தங்கச்சியும் மட்டும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்க. நான் எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போனேன்? அப்போ நீங்க போலியா? உங்க அம்மாவையும் தங்கச்சியையும் கோயில்ல பார்த்ததா ஜோசியரோட சம்சாரம் சொன்னாங்க. அதான். எத்தா அவங்க கோயிலுக்கு தானே போனாங்க. உன்னை விட்டுட்டு புடவை கிடைக்கும் நகை கிடைக்கும் போலல்ல, எதுக்கு இப்படி அங்கலாய்க்கிற? அதுக்கு இல்ல பாட்டி, நேத்து அதே கோவிலுக்கு அந்த கார்த்தியும் அவன் குடும்பமும் வந்திருந்ததா கேள்விப்பட்டேன். சீதா, நீ எப்பவும் காளியாம்பல் கோயிலுக்கு தானே போவ, நேத்து ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போன? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஜோதிக்கு ஒரு புது வரன் வந்திருக்குன்னு நம்ம குலதெய்வம் கோயில் பூசாரி 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாருங்க. அதனாலதாங்க ஜோதிய நான் கையோட கூட்டிட்டு போனேன். எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அந்த பையன் கார்த்தி கல்யாண பத்திரிக்கை, குலதெய்வம், கடா வெட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது சாகு போக்கு சொல்லி உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். புரியுதா? நீயும் அவனை பார்த்து பரிதாபப்பட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் அது நமக்கு தான் தலைவலி. சொல்லிட்டேன். வரேன் அப்பதா. ஏய் சீதா, அந்த கார்த்தி ஒரு முட்டா பையன், நம்ம குடும்பமானத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான். நீ அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. கோவில்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. எதுக்கு கண்டவங்களை பத்தி எல்லாம் இங்க பேசிட்டு இருக்க? ஐயோ 10 நிமிஷம் சொன்ன 15 நிமிஷம் ஆயிடுச்சு மேடம். அப்பா நான் போயிட்டு வரேன். இருமா இருமா இருமா, இது வரைக்கும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க போற? அது கிளையண்ட்டை பார்க்க போறேன்ப்பா, அதான் மறிக்குழந்தை வர சொல்லியிருக்கேன். வரேன், பை. டைம் ஆச்சு மறிக்குழந்தை. வா மேடம். மேடம் மட்டும் தனியா வரணும்னு பார்த்தா கூட ஒரு பெருச்சாலையும் வருதே. சின்ன பண்ணலாம். வா ஜோதி, வா வா வா. மாமா, எனக்கு அதிகமா டைம் இல்ல, வீட்ல போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் கிளம்பணும். சரியா? ஓஎஸ் தாராளமா போலாமே. வா வா, வந்து வண்டியில ஏறு. நான் உன் வண்டியில ஏறணுமா? ஆமா ஜோதி, 2 பேரும் ஒரே வண்டியில போனா தானே சீக்கிரமா நிறைய பேத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர முடியும். என்ன யோசிக்கிறா? மறிக்குழந்தை, ஜோதியை ட்ராப் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். டாடா பை, நீ கிளம்பு. ஜோதி நீ வா, நம்ம கிளம்பலாம். மாமா, உன் கதை எனக்கு நல்லாவே தெரியும். நான் கோடு போட்டா நீ ரோடே போடுவேன்னு எனக்கு தெரியாதா? நீ உன் வண்டிய முதல்ல எடு. நாங்க 2 பேரும் இந்த வண்டியில வரோம். 2 பேரும் தனித்தனியாவே போய் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலாம். இன்னைக்கு பூரா என் செல்லத்தில் வண்டியில் உட்கார வச்சு அப்படியே தெருவில் மாதிரி ரவுண்ட் அடிக்கலாம்னு பார்த்தேன்.
இந்த பெருச்சாலி வந்து கெடுத்து விட்டுருச்சு. வா மாதிரி குழந்தை. மாமா டைம் ஆகுது, சீக்கிரமா வண்டி எடு. இத எடுத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நம்ம ஊருக்குள்ள தானே பத்திரிக்கை கொடுக்க போறோம், வெளியே எங்கேயும் போலையே. ஏமா? இல்ல, நான் லைசன்ஸ் ஆர்சி புக்கு எதுவுமே கொண்டு வரல, அதனாலதான் கேட்டேன். சிக்கனையா வீடு பாத்துக்கலாம். மாமா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, எந்த ரூட்ல போனா சீக்கிரம் கொடுத்துட்டு வரலான்னு யோசிக்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணுங்க. சரி சரி, நான் போற ரூட்லயே வரணும். வாங்க. டிராபிக் போலீஸ் எங்க இருப்பாங்க? தேரடி முன்னாடி அந்த ரைட்ல இருப்பாங்க. ரைட்டு, அந்த ரூட்ல தான் போறோம். வாங்க வாங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்னையே ஃபாலோ பண்ணுங்க. மேடம், வண்டியில பெட்ரோல் வேற கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. நிப்பாட்டுப்பா. வண்டி டாக்குமெண்ட்ஸ் எடு, லைசென்ஸ் எடு. எடுப்பா சீக்கிரம். எங்க வச்சேன்? இதா இருக்கு. இந்தாங்க சார் டாக்குமெண்ட், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், லைசென்ஸ் கொடு. இதோ வரேன். இந்த பாருங்க சார், ஒரிஜினல் லைசென்ஸ். ஏன்பா ஹெல்மெட் போடல? ஐயோ, அது யோசிக்கல சார். ஒன்றும் இல்லை சார், உள்ள பாருங்க ஈரமா இருக்கு, அதான் காயட்டும்னு வச்சிருக்கேன். காஞ்ச உடனே போட்டுக்குவேன் சார். உங்க நன்மைக்கு தான் சொல்றேன், போட்டுக்கோங்க. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சார். ரொம்ப நன்றி சார். வாங்க சார், எல்லாம் சரியா இருக்கு சார். சரி அனுப்பிச்சுடுங்க சார். ஒரு சின்ன விஷயம், பின்னாடி 2 லேடிஸ் பைக் ஓட்டிட்டு வர்றாங்க. அவங்க கிட்டக்க லைசன்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. லேடிஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்கன்னு சொல்லி விட்டுற போறீங்க சார். நல்லா விசாரிச்சு பாருங்க, அவங்க ஓட்டுறதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல நீ ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டு. சாரி சார், வரேன் சார். யோ, அந்த வண்டி நிப்பாட்டியா? ஐயோ, போலீஸ் மேடம். நிப்பாட்டுமா. வண்டி டாக்குமெண்ட், லைசென்ஸ்ல எடுமா. முதல்ல இறங்குமா. வண்டி ஆர்சி புக்கு, லைசென்ஸ் எடுங்கம்மா. இன்சூரன்ஸ் எடுங்கம்மா. எல்லாமே இருக்கு சார், ஆனா வீட்ல இருக்கு. சூப்பர் சார். சார், டாக்குமெண்ட்லாம் வீட்ல இருக்கான் சார். வீட்டுக்கு போய் எடுத்து வந்து காட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லுப்பா. முதல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா வண்டி எடுத்துட்டு போமா. சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க சார். இன்னுமா பேசிட்டு இருக்கீங்க? சார் ப்ளீஸ் சார். எல்லாம் முடியாதுமா, வண்டியை விட்டுட்டு கிளம்புமா. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஒரு வக்கீல். எங்க சொல்லக்கூடாதோ சொல்லிட்டா. ஒரு அர்ஜென்ட் விஷயமா போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். மேடம், வக்கீலா இருக்கீங்க, டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் தெரியாது மேடம். பேப்பர்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. சார் இருங்க சார். சார், டாக்குமெண்ட் கொண்டு வாமா. என்கிட்ட பேசுற மாதிரியே போலீஸ்காரர்கிட்ட பேசு, மண்டமலையே கொட்டுவாங்க. மேடம். மாமா, ஸ்கூட்டர் சாவியை போலீஸ் புடுங்கிட்டாங்க. என்னது? போலீஸ் ஸ்கூட்டர் சாவி வாங்கிட்டாங்களா? ஏன் இப்படி பண்றாங்க? ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் எப்படி உன் கூட வந்து பத்திரிக்கை வைக்கிறது? ஆமா, எப்படி வருவ? நீ வேற இந்த வண்டியில வர மாட்டேங்கிறியா? சரி, மறிக்கொழுந்து ஒன்னு பண்ணு. இந்த 500 ரூபா நீ ஆட்டோ கிட்ட ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நேரம் என் சித்தப்பனை தேடி கண்டுபிடி. அவர் ஸ்டேஷன்ல ஏதாவது பேசுவான், வண்டி எடுத்து கொடுப்பாப்ல. இந்த வாங்கிக்க. மேடம், அவளை எதுக்கு மறைக்கிறவ? உங்க அப்பா ஜெயராமன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இங்க வேலைக்கு ஆகாது. மறிக்கொழுந்து உன் வண்டி அம்பிட்டுதான். ஐயோ சார், அப்பலாம் சொல்லாதீங்க சார். மேடம் கோச்சுக்காதீங்க மேடம். வண்டியோட நான் வீட்டுக்கு போறேன்னா எங்க அப்பா என்ன கொன்றுவாரு மேடம். நான் ஈவினிங் வந்து பாக்குறேன் மேடம். கன்ஃபார்ம் நான் ஈவினிங் வந்துடலாம். பை மேடம். பை மேடம். மறிக்கொழுந்து போயிடுத்து.
சரி, இதுக்கப்புறம் என்ன? இந்த மாமனோட பைக்கில் டிராவலா இல்லை இந்த மாமனோட கல்யாணம் கேன்சலா? நீயே முடிவு பண்ணிக்க. உட்காந்து தொலைக்கிறேன். அது போலாமா?